Let's see about the chemical composition of DNA. DNA அப்படிங்கிறது ஒரு லார்ஜான மாலிகூல். இது மில்லியன்ஸ் ஆஃப் நியூக்ளியோடைட்னால ஃபார்ம் ஆயிருக்கு. நியூக்ளியோடைட் அப்படிங்கிறது என்னன்னா, இந்த நியூக்ளியோடைட்ல மொத்தம் 3 காம்பனன்ட்ஸ் வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் சுகர் மாலிகூல், செகண்ட் ஒன் இஸ் நைட்ரஜனஸ் பேஸ் அண்ட் தேர்ட் ஒன் இஸ் பாஸ்பேட் குரூப். இது சிம்பிளா SNP ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ DNAவோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர்ல வந்து இருக்கு. அதாவது ஒரு லேடர் வந்து இப்படி இருக்குன்னா அந்த லேடரை ட்விஸ்ட் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரியான ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர் வந்து கிடைக்குது. இப்போ இதுல DNAக்கு மொத்தம் 2 ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து இருக்கு இல்லையா? இந்த ஸ்ட்ராண்ட் வந்து எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா சுகர் அண்ட் பாஸ்பேட் குரூப் இந்த ரெண்டும் சேர்ந்து தான் வந்து இந்த ஸ்ட்ராண்ட் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ திஸ் ஃபார்ம் த பேக் போன் ஆஃப் த DNA. அண்ட் இங்கே நைட்ரஜனஸ் பேஸ் அப்படிங்கிறது 4 டைப்ஸில் இருக்குது. அடினைன், குவானைன், சைட்டோசின் அண்ட் தைமைன். இப்போ DNA இருக்கக்கூடிய அந்த கூடு கூட இருக்கிறது நடுவில் தான் வந்து அதுதான் நைட்ரஜனஸ் பேஸ்ன்னு சொல்கிறோம். திஸ் அடினைன் அண்ட் குவானைன் இஸ் டுகெதர் கால்ட் ஆஸ் அ பியூரின் அண்ட் சைட்டோசின் அண்ட் தைமைன் திஸ் டுகெதர் வி கால் இட் ஆஸ் அ பிரிமிடின். இங்கே DNAல எப்போவுமே குவானைன் வந்து சைட்டோசினோட தான் பேர் ஆகுது அண்ட் அடினைன் எப்போவுமே வந்து தைமினோட தான் வந்து பேர் ஆகுது.